Hi guys, welcome back to the Real Cricket for YouTube channel. ஸோ இன்னைக்கோட வீடியோவில் இந்தியா vs இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட் தி ஐகானிக் வான்கேடே ஸ்டேடியம் இன் மும்பை. ஸோ அந்த கிரௌண்டை பற்றி உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ தெரிலனா அந்த வீடியோஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் மூவிங் ஆன், ஸோ இந்த கிரௌண்டை பற்றி நிறைய பேசாமல் பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ரெட் சாயில் விக்கெட்டாக இருக்கக்கூடிய வான்கேடே ஒரு பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா ஒரு லேயர் ஆஃப் கிரீன் கிராஸ் தெரியுது பிச்சுக்கு மேலே. அண்ட் கம்பீர் கூட வந்துட்டு கியூரேட்டர்ஸ் கிட்ட பெருசாக இந்த பிச் வந்து எப்படி சொல்ல அவருக்கு ஒரு பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியான பிச்சா இல்லாத மாதிரி இருந்ததாகவும் அவர் அதுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்காத மாதிரி அதில் அவர் இஸ் நாட் ஹாப்பி வித் இட் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இஃப் அந்த பிச்சுக்கு மேலே அந்த ரெட் சாயில் விக்கெட்டுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் கிரீன் கிராஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ச்சர் மாதிரியான பவுலர்லாம் அந்த சைடில் இருக்கும்போது ஒரு இனிஷியல் பவர் பிளேல ஒரு நல்ல பவுன்ஸ் அண்ட் கேரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது ஜென்ரலாக வான்கேட்ல கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு ரொம்ப அசிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஆவரேஜ் அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிராஸ் வரும்போது அந்த அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் நெக்லிஜென்ஸ் ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். மூவிங் ஆன், பிளேயிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஷார்ட்டர் கிரவுண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ குவிக்கான அவுட்ஃபீல்ட்னால ஹை ஸ்கோரிங்காக தான் இருக்கும். பட் இந்த கிராஸ் கொஞ்சம் குட் மாய்ச்சர் ரீடைன் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் டியூ ஃபேக்டரிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஓவராலா பார்க்கும்போது வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு 60 to 70% ஆஃப் டியூ அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த மாதிரி கிராஸ் கவரிங் எதுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரலா எந்த மாதிரியான அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் கிடையாது. அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஓவராலா இப்போ இருக்கிற வெதர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டிகிரிஸ் இன் மும்பை. இப்போ எப்படி சொல்ல ஒரு 40 டிகிரிஸ் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ஹீட் இருக்கிறனால கண்டிப்பா ரெட் சாயில் விக்கெட் எடுக்கும்போது பிச்சு கண்டிப்பா பிரேக் டவுன் ஆயிரும் அண்ட் கிராக்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி குட் அமௌண்ட் ஆஃப் கிராஸ் கவரிங் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது டியூ ஃபேக்டர் இப்போ இருக்கிற ஹியூமிடிட்டி ஒரு 35% தான் இருக்கு இப்போ டுமாரோஸ் வெதர் வச்சு பார்க்கும்போது. ஸோ டியூ ஃபேக்டர் பெருசா வராது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால சேசிங் டீம்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி சேசிங் டீம்ஸ்க்கு அந்த டியூ ஃபேக்டர் அட்வான்டேஜ் இல்லை அப்படிங்கும் போதே டாஸ் டிசிஷனிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியா டாஸ் வின் பண்ணா பேட் பண்ண தான் பார்க்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அகைன் நம்ம ப்ரிவியூல போன மேட்ச் ப்ரிவியூல சொன்னோம் இந்த சேசிங் ப்ரெஷர் கண்டிப்பா இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்றனால போன மேட்ச் ஏதோ சாம்சனோட புண்ணியத்தில் ஜெயிச்சிட்டீங்க. பட் எல்லா மேட்சும் அப்படி நடக்காது. சாம்சனே எல்லா மேட்சும் அடிக்க மாட்டாரு, அதையும் நம்ம ஒத்துக்கணும். ஸோ இஃப் வி லைக் எப்படி சொல்ல ஒரு ட்ரூவான கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்க உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும். அண்ட் ஆவரேஜ் ஸ்கோரிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனலி இட் ஹஸ் பின் 180 190, பட் எனிதிங் அபவுட் 200 போன மேட்சுக்கு சொன்ன மாதிரி 200 மேல அடிச்சா இந்தியா கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண பார்க்கலாம். கொஞ்சம் சேஃப்டிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஹை ஆப்டின் ப்ரெஷர் மேட்ச் ப்ரெஷர்லெஸ் ஒரு எடுத்து கொண்டு போகிற பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் இந்தியாவில் இல்லாதனால ஒரு 210 220 அடிக்கிறது கூட பெட்டரா இருக்கும். பட் அந்த பிச் கிராஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஸ்கோர்ஸ் கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஸோ மூவிங் ஆன், பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சேம் பிளேயிங் லெவனாக தான் இருக்க போது. அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ண போறது இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பர்சனல் சேஞ்ச் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அபிஷேக் சர்மா டிராப் பண்ணிட்டு ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவா, அதாவது அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு நெக்லிஜென்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க அப்புறத்துக்கு வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 6th பவுலிங் ஆப்ஷனுக்காக நான் சொல்றேன். இல்லை நீங்க ஒரு எக்ஸ்ட்ராவா சிராஜ் விளையாண்டா கூட ஓகே தான். பட் சிராஜ் விளையாடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் 8 வரைக்கும் வராது, 7 வரைக்கும் தான் வரும். அதை கண்டிப்பா இந்தியா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்ற காரணத்தினால இப்போதைக்கு ஸ்குவாட்ல மிச்சம் இருக்கிற ஒரே ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர்னால சும்மா அந்த ஒரு 6th பவுலர் இருக்கு அப்படின்ற கான்ஃபிடன்ஸ்க்காக அவரை விளையாடலாம். பட் அது நடக்காது. கண்டிப்பா அவங்க சேம் டீம் போறதுக்கு தான் ஒரு எப்படி சொல்ல 100% அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்ச்ல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்துல இருந்து பார்க்கும்போது பெருசா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பட்லர் பெருசா ரன்ஸ் அடிக்கல. ஸோ எனக்கு என்னமோ அவர் கொஞ்சம் ஒரு நல்லா ரன் அடிச்சு ஒருவேளை இந்த மேட்சை நம்ம சைட்ல தோக்கடிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமா அமையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னோட கட் ஃபீலிங் இருக்கிறதுனால நான் இங்கிலாந்துல இருந்து ஜாஸ் பட்லர் சொல்றேன். இந்தியால இருந்து பார்க்கும்போது லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேபி எப்படி சொல்ல பாண்டியா போனாட்டி பிக் பண்ணோம், அது பெருசா நடக்கல. இப்போ பும்ரா இஸ் லைக் எப்படி சொல்ல ஒரு பிக் மேட்ச் பிளேயர் தான், எல்லா மேட்ச்லயுமே ஹி ஹாஸ் அன் இம்பாக்ட். பட் ஸ்டில் எனக்கு என்னமோ இஷான் மட்டும் ஒரு 2 மேட்ச் அடிக்காம இருந்துட்டு இருக்காரு.
இப்போ மிச்சம் நீங்க கேட்பீங்க, இப்போ அபிஷேக் சர்மா வந்து அடிக்கல அப்படின்ட்டு. அவர் எப்பயுமே அடிக்க மாட்டாருன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இப்போ இஷான் ஒரு 2 மேட்ச் அடிக்கலன்றனால, அப்ப சஞ்சு ஒரு மேட்ச் கூட்டிட்டு போயிட்டாரு. மேபி இஷானோட டேவா அமைஞ்சு பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோன்றதுனால இந்தியால இருந்து நான் இஷான் கிஷன் சொல்றேன். ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷன் நீங்க என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர் வித் வெரைட்டி ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மேபி இப்போ கியூரேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி கூட யோசிக்கலாம். எப்படின்னா, இப்போ ரெட் சாயில் விக்கெட் அப்படின்றத விட இந்த கிராஸ் இருக்கிற விக்கெட்ல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸோட நெக்லிஜென்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது எப்படி அவங்க யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா, மேபி இப்போ அவங்கள்ட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்கப் பெத்தல் இருக்காரு, அடில் ரஷீத் இருக்காரு, அண்ட் ரேஹன் அஹ்மத் கூட அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதுனால, அந்த ஆப்ஷன்ஸை குறைக்கிற மாதிரி இந்த கிராஸ் யூஸ் பண்ணும்போது அவங்கள்ட்ட குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு யாருமே இல்லை. சாம் கரன், ஓவர்டன், ஆர்ச்சர் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆர்ச்சர் மைட் பி த்ரெட். அதை தாண்டி பெருசா த்ரெட் தெரியலன்றதுனால மேபி ஃபாஸ்ட் பவுலிங் அசிஸ்டன்ஸா இருந்தா இப்போ இந்தியா கிட்ட கண்டிப்பா ஹர்ஷ்தீப், பும்ரா, பாண்டியான்றது ஒரு சுப்பீரியர் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் தான் இங்கிலாந்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால அந்த மாதிரி பிக்சர் ரெடி பண்றாங்களான்னு தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு க்ளோஸ் என்கவுண்டர் ஒரு 60-40 இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ பார்க்கலாம் இந்தியா வந்து ஃபைனல் போறாங்களா இல்லை அவங்களோட ஜேர்னி எண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன். வில் வெயிட் அண்ட் சி அண்ட் I'll again meet you for the India versus England match review. Until then, bye guys.